ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறந்தநாள் 22ஆம் தேதி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே. உங்களுக்கு நீடோடி வாழணும், நோய் நொடியின்றி வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உதவியோ இல்லது ஹெல்ப்போ அப்படின்னு வச்சுக்கலாம். அது கண்டினியூ நீங்கள் பண்ண முடியும். எல்லா மக்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இறைவன் அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு கடவுள் அள்ளி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் சிம்பிளாக இருந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இது வந்து என்னடா இந்த கட்சி இந்தமா பேசுது அப்படின்னு இல்லை. எந்த கட்சி எனக்கு அது, இந்த கட்சி அந்த கட்சியெலாம் நான் சொல்ல வரும்ல. நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். அவங்கள போய் குறை சொல்கிறதோ இவங்கள போய் குறை சொல்கிறதோ இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், விஜய் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நோய் நொடியின்றி நீடோடி வாழணும். நேற்று ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, அந்த அவங்க பேர் எனக்கு தெரியல சரியா, பேரோ அது என்ன அதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 2 பசங்களை, சின்ன சின்ன பசங்களை 2 பசங்களை முன்னாடி நிப்பாட்டி அவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. பின்னாடி எல்லாம் இருந்தாங்க நிறையா. அது திமுககாரங்க பேசுனாங்களோ யார் பேசுனாங்களோ அது நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நான் 10 மணிக்கு சும்மா அது எது கேட்காம திட்டுறது மட்டும், அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டு அப்படி வச்சிருந்தேன். கிளிகிரியாமா டே மேனாமணிக்கு எந்த ஒன்றும் தெரியல, ரொம்ப ரொம்ப கிளிக்கிறேன். அவ்வளோலாம் கிளிக்கக்கூடாது. உனக்குலாம் எந்த நோய் வரலையா? எனக்கெல்லாம் நோய் வந்துருச்சு, அதனால பிடிச்சி திட்டிட்டு கிடக்குறேன். நீ திட்டுற அந்த டென்ஷன் ஆகி வச்சுட்டு படிச்சு போயிடுவேன். அப்படியெல்லாம் ஒருத்தர் கூறக்கூடாது. அவங்க செய்யறது பிடிக்கலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னோட இஷ்டத்துக்குலாம் அவங்க செய்ய முடியாது. நீ கூவினின்னு வச்சுக்க, விஜய் சார் செய்யவே மாட்டார். நீ உன் பாட்டில் கூவிக்கிட்டே இரு. என்னமோ பேச்சு தெரியும், உன் பாட்டில் பேசிட்டோம். எத்தனை பெண்களுக்கு திறமை இருக்குது, பேசுகிற திறமை இருக்குது தெரியுமா? சும்மா பயங்கரமாக அள்ளி வீசுற. எதுக்கு வீசினா? நேற்று பயங்கரமாக திட்டினேன். காலையில் ஒரு 10 கோடி வீட்டில் வந்து குமிஞ்சிருச்சா? இப்போ 2000 கோடி அது சீக்கிரட்டாக எப்படியும் போயிருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்டாங்களா அவங்க. அதை எப்படி விஜய் கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி திருப்பி கொண்டு வந்திருக்காங்க? அது உங்களுக்கு தெரியுமாம்மா? வேணாமணிக்கு அம்மா உன் பேர் எனக்கு தெரியல, நான் அதை வச்சே கிழிச்சு விட்ருப்பேன். அந்த 2000 கோடி நீயும் சேர்ந்து அமுக்குனியா? அதனால திருப்பி வந்துருச்சு. உனக்கு கோபம் வந்துருச்சா? சொல்லு. இந்த பேர் மட்டும் தெரியலைங்க சித்த, ஒன்றும் நினச்சிக்காதீங்க. பேர் மட்டும் நான் பார்க்கல, பார்த்து வேணா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். 2000 கோடி எப்படி கொண்டு அமுக்குனீங்க? எங்கள் பள்ளிக்கரணிக்கிட்ட ஒரு அந்த காலி இடம் எனக்கும் தெரியும். நான் எங்கள் பொண்ணவங்க அந்த ஏரியாவில் இருந்தாங்க. அந்த காலி இடம் மாடு எருமையெல்லாம் போய் மேய்ச்சிக்கிறாங்க எல்லாரும். அந்த இடம் கொஞ்சம் தண்ணி அது அதிகமாக இருக்கும். அது பார்த்துருக்கேன் நானும் அங்கே போனப்போ. எருமெல்லாம் ஓட்டிப்பாங்க, அது புறம்போ கடை அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அந்த இடத்த கொண்டு போய் 2000 கோடிக்கு அடகு வச்சு விற்று கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்களா? அது மீட்டிருக்காரு விஜய். அது உனக்கு தெரியுமாடி மேனாமணிக்கு? அந்த 2000 கோடி எப்படி மீட்டு எடுத்தாங்க? அது இன்னும் வெளியே ரகசியமாக சொல்லாமல் வச்சுருக்கா. அப்படி அவர் அசம்பிளியில் போய் பேசுகிறதில்ல உட்காந்துக்கிறாரு அப்படிங்கிறீங்க. அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க ஒன்றும் உட்காந்துருக்கல. எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களே, பேசினதே கரெக்டாக பண்ணுற மாதிரி ஐடியாவா? பேச்சு திறமையிலேயே ஓட்டுறாங்க. யார்? கருணாநிதி, ஜெயலலிதா அம்மா, அப்புறம் MK ஸ்டாலின் எல்லாருமே வந்து பேச்சு திறமையிலே ஓட்டுனாங்க. அந்த பேச்சுலேயே பேசி நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலான்ட்டு. இப்போ வரைக்கும் திமுக கூட அதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பேச்சு திறமையில். இவங்க அப்படி இல்லை, சைலண்டாக வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. சுகர் மாதிரிங்க, சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க சுகர், அது மாதிரி சைலண்டாக பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அது அவர் கொடுத்த, கடவுள் கொடுத்த வரோம், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கத்தி கூவினாலும் நமக்கு கிடைக்காது. அவர் போகிற பாதையில் போய்கிட்டே இருப்பார். நல்லாவே ஜெயிச்சிருப்பார். நல்ல முறையாகவும் வருவாங்க. பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி சும்மா குறை கூறிக்கிட்டு அப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒன்றுமே மிச்சமாகாது. ஏன்னா வீணாக வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நோய் நொடி வரும். டென்ஷன் ஆகி கத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு ரீதியாக உடல் ரீதியாக நோய் வரும். ஏதோ ஒரு நோய் தாக்கத்தை கொடுக்கும். ஏன் அப்படி நீங்களா திட்டி நீங்களா வாங்கிக்கிறீங்க? நல்லா அனுபவத்தில் பட்டு வந்துட்டேன். திட்டும்னா எனர்ஜி நமக்கு தான் கிடைக்கும். அதெல்லாம் அப்படிலாம் திட்டாதீங்க. திட்டி என்ன பண்ண போகிறீங்க? திட்டினிங் பயங்கரமா. இன்னைக்கு என்ன கிடச்சிது? அதில் ஒரு 2 கோடி கிடச்சிருக்குமா? ஐயோ 2 கோடியா 2000 கோடியா மீட் எடுத்துருக்காரு அவரு. அது கிடச்சிதான். ஓய்யோ பரவாயில்ல. இப்படி நான் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பெண்களே நீங்கள் எல்லாரும் திட்டுங்க. அப்படியே விஜய் பற்றி திட்டி நல்லா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் தெரியாது கும்பிட்டுன்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீட்டில் குமிஞ்சிடும் அமௌண்ட்டு. ஆமாம், விஜய் திட்டினா அப்படித்தான் வருமாமா காசு கொட்டு. அவருக்கு வர்ற அதிர்ஷ்டம் நமக்கு கொட்டிடு அப்படியே. ஏன்டா டேய், வேலை இருந்தால் வேலையை பார்த்துட்டு போங்க. நானும் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவில் எல்லாம் திட்டி 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 கழுவி ஊற்றுதுங்க. என்ன கிடைக்க போகுது? அவர் எதிர்கட்சி தலைவர், விஜயோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவங்க என்ன ஒரு மெச்சூரிட்டி அங்கே பேசுகிறாங்க தெரியாமல் கேட்குறேன். இவங்களும் இருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க. அந்த கட்சி நமக்கு வேண்டாம்.
ஒரு தன் மனிதனாக பார்த்து நான் சொல்கிறேன், அவங்க என்ன திறமையில பேசுகிறாங்கங்க, ஏதாவது அதில் ஒரு உருப்படியான ஒரு கருத்து இருக்குதா, ஏதாவது இருக்குதா? இது நான் 57 வருஷமாக நாங்கள் எங்கள் தாத்தா கட்சியில் இருக்காரு, நாங்கள் கட்சியில் இருக்கிறோம், நீலாம் ஒரு டம்மி, நீ இந்த இதுக்கே வரமாட்டேன், எங்கள் அப்பா தான் கரெக்டு, எங்கள் அப்பா உட்காந்துருக்குற சீட்டில் நீ உட்காந்துருக்குறியா அப்படின்னு ஒரு பொறாமத்தனம் பிடிச்சி போய் பேசுறிய, அது கடவுள் அழிப்பு இல்லைப்பா, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள்லாம் என்றைக்கு முதலமைச்சராக வரவே முடியாது, கனவே கண்டாத விட்டுரு. அடுத்த ஜென்ரேஷனில் உன்னை வரதுக்குள்ள விட மாட்டாங்க. என்ன நீ ஒரு தத்தி, பேச தெரியல, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்கிறேன். உனக்கு மற்றது இருக்கலாம், படிப்பு இருக்கலாமாண்டா, பற்பட்டா நீ என்ன பேசுகிற? எடுத்த விஜயே இப்படி கையில் நீட்டு பேசிகிட்டு இருக்கிற. அப்படிலாம் பேசாத தம்பி, நீ என்னென்ன புரிஞ்சுக்கோ. அதே ஒரு 5 வருஷமாக ஆட்சி நடத்தி கூட இருந்தியே, புரிஞ்சுக்கோ நீயும். அதை விட்டு போட்டு நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. விஜய் அப்படி, விஜய் இப்படி, இது ஐயோ ஐயோ தான் அசம்பிளியா இல்லை, அது அங்கே போய் கிரிக்கெட் ஆடுற இது மேடையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா அது பாட்டில் அள்ளி வீசுதுங்க. ஏன் இப்படி ஒருத்தர் மேலே போட்டு பழி போடுறீங்க? அதே வீட்டில் தான் சண்டை, குடும்பத்தில் சண்டை, 2 பேரும் கட்டிக்குவாங்க. ஏன்டா இந்த அரசியலில் போய் இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க? கொஞ்சம் பார்த்து ஓட்டு போட்டுட்டு எங்கேயோ போகட்டும். அமைதியாக இருந்து என்ன போச்சு கொஞ்சம். விஜய் வந்து அமைதியாக தான் இருக்கு. அப்படி நான் நச்சுன்னு பேசினா 4 வார்த்தை பேசிட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. நீங்கள் ஏன்டா இப்படி தெரியுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஐயோ அம்மா தாயே, கடைசியில் வர்றேன். நீ இனிமேல் நல்லா இந்த மாதிரி மைக்கு வச்சு நைட்டில் பேசாத, பகலில் பேசு. அப்படி நடு ரோட்டில் வந்து நின்று பேசணும், இன்னும் ஓஹோன்னு உலகம்புலாம் போயிடும். ஆமாம், நீ அடுத்த ஜன்னலில் பாடிய மேலே போவில்ல செத்ததுக்கப்புறம், அது அங்கே வாட்டு தெரிஞ்சிடும் முன்னாடி உன்னை பற்றி. சரி, அது எனக்கு மனசு ஒரு வருத்தமாக அழிச்சுது. இது ஏன் இப்படி போட்டு ஒரு மனுஷன் இப்படி தாக்குறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் சொன்னேன். வேறு அவங்களுக்கும் எனக்கு எந்த இதில் அவங்க வாட்டில் ஆட்சி பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம். விஜய், உங்களுக்கு திரும்பவும் ஒரு டைம் நான் சொல்லிக்கிறேன், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீடோடி வாழணும், உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. எல்லார் வீட்லேயும் தப்பு நடக்கிறது உண்மைதான். எல்லாத்து வீட்டிலும் ஏதோ ஒரு தப்பு, சின்ன சின்ன இடர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் எதுக்கு பொருட்படுத்திக்க வேண்டாம். உங்களுடைய பயணம் போய்கொண்டே இருக்கட்டும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எவ்வளோ இதில் திட்டி ஏளனமாக பேசி, கேவலமாக பேசி எல்லாம் வந்து தாண்டி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கும். அவங்க பேச்சு திறமை இல்லை அப்படின்னு சொன்னதால் நீங்கள் அதில் வந்து எந்த விதமான பேச்சு திறமை இல்லாமல் ஒன்றும் போக மாட்டீங்க. எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு நல்லாவே. மீண்டும் இன்னொரு டைம் இருக்கிற இனிய பிறநாள் வாழ்த்துக்கள். விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சரே, நீரோடி வாழணும். நன்றி, வணக்கம்.